நாங்கள் காசு செலவு நிகழ்ச்சி நேரத்தை கொடுத்து வைப்போம். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக இல்லை என்ன பண்ணீங்க அதை ஆரம்பித்து கூட்டு முயற்சி பண்ணி என்ன பண்ணல நல்லா பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் கடந்த நாட்களில் நான் உடனே சொன்னோம். ஐயா நான் உள்ள கீழே இங்கே பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி வந்து விட பண்ண போகிறோம். ஆரம்பிக்கும் திரு நீலகண்ட ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்க உள்ள உட்காருவாங்க போறாங்க. எப்படி சொன்னா நீங்க அன்றாடம் பயன்படுத்துகிற காய்கறிகளில என்னென்ன விதமான சத்து இருக்கு? குறிப்பாக பயிற்சி முகாமிலே ஆர்வமாக அதுக்காக என்ன நமக்கு வேறொரு வேலை இருக்கும் இருந்தாலும் எல்லாருக்குமே சொன்ன மாதிரி இன்று என்பது அதாவது இந்த டைம் வந்து நமக்கு அதனால நீங்க வந்து முதல்ல நாம எது ஒன்றும் கற்றுக்கிறது நம்ம யாருக்காக கற்றுக்கிறோம்? முதல்ல நாம் பல விதங்களிலும் வளர்க்கிறோம். அது படிப்பா இருக்கட்டும், அது ஒரு உபயோகப்படுத்தி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அது உபயோகமா மாறிடும். செலவிட வந்து இந்த ஆரம்பத்திற்கும் இன்றைய நாளுக்கும் இன்னும் ஒரு 5 நாட்களுக்கு முடிவு போகுது. அதை வந்து முழுமையாக நீங்க பயன்படுத்துவீங்க அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கை. ஒரு அது என்னன்றத ஒரு சுருக்கமா சொல்லிக்கிறேன், நீங்க அதை உள்வாங்கிக்கோங்க. இப்ப கற்பனை பண்ணிக்க ஒரு முக்கோண வடிவிலான ஒரு இப்ப கீழே இருக்கிற பாகம் வந்து நாலேஜ்னு நினைச்சுக்கோங்க. அறிவு, நாலேஜ் இல்லட்டா அறிவு. இந்த 2 முக்கோணத்துல 2 பக்கங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒரு சேர விரிவடையும் போது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்மளால அமைத்துக் கொள்ள கண்டிப்பாக முடியும். படிப்பு பல மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது பல விஷயங்கள் அதாவது ஒருத்தவங்க பேசிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு பல விஷயங்கள் மூலமாக நம்ம அறிவை நம்ம பெற்றுக் கொள்ளலாம். இப்போது நீங்க வந்திருக்கீங்க, ஆல்ரெடி தெரிந்திருந்தாலும் உங்களுடைய நாலேஜ் அவங்க வந்து தங்களுக்காக இல்லை. சோ தன்னை சுற்றி இருக்கும் பெண்கள் வந்து மாண்புடன் வாழ வேண்டும், நல்ல முறையிலே இருக்க வேண்டும் அப்படின்னும் போது அங்க ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து ஒரு குழுவா தலையிடும் போது நிச்சயமா அங்க ஒரு நல்ல தீர்வு கிடைக்க கூடாது, யாரு தலையிடக்கூடாது அப்படி இருப்பதில்லை. அவங்க முன் வந்து போய் நிறைய சகோதரிகள் அங்க வந்து தலைவிகளா இருக்காங்க. சுலோச்சனா தலைவாரு அதை வந்து விரிவாங்க. அடுத்ததாக என்ன சொன்னோம்? ஸ்கில் என்பது திறன். நமக்கு ஏற்கனவே நிறைய திறன்கள் உள்ளன இல்லைங்களா? நல்லா இருக்குது சொல்லுங்க. உங்க சொல்லுங்க, நிறைய திறன்கள் இருக்கும். நம்ம நல்ல அனுபவசாலியா இருக்கீங்க, சொல்லுங்க. நம்மளுடைய திறமையை வச்சு கரெக்ட். குறிப்பிட்ட மாதிரி ஒரு திறன்களை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மிக நன்றாக சமைக்கிறது எனக்கு தெரியும், இல்ல ரொம்ப அருமையாக கோலமிடுவேன், இல்ல சைக்கிள் அழகா ஓட்டுவேன், இல்ல 2 வீலர் ஓட்டுவேன். நிறைய திறன்கள் இருக்கு. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க சகோதரிகளே, என்ன என்ன நல்ல கோலம் போடுவாங்க. அப்புறம் வேற என்னென்ன திறமைகள் இருக்கு? ட்ரெஸ் டிசைன் பண்ணுவாங்க. ட்ரெஸ் டிசைனிங் அது வந்து இன்ஜினியரிங் படிப்பு இருக்கு இப்பெல்லாம். லிப்ட்ல போய் 5 இயர்ஸ் லிப்ட்ல தான் முடிச்சிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல அந்த திறமை இருக்கு, அந்த கலைத்திறன் அதிகமா இருக்கு. சோ எல்லாருமே சொல்லுங்கன்னா நல்லா இருக்கும், மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும். சோ ஆக்னஸ்க்கு அந்த எழுத்து திறன் அதிகமாக உள்ளது. அது மூலமா அவங்க நிறைய எழுதுறாங்க. சோ நாமளே நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம கிட்ட கூட இன்னும் நிறைய திறன்கள் இருக்கு. அது என்ன செய்யணும்? ஒன்லி கொஞ்சம் தட்டி கொடுத்து வெளியில கொண்டு வரணும். இந்த 3வது பக்கம் இருக்கு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. சோ அந்த ஆட்டிடியூட் நிறைய மாறும். எங்கெல்லாம் அங்க குறைவு இருக்கோ, எத்தனையோ குறைகள் இருக்கலாம், அதை வந்து நாம கோல்டன் ட்ரையாங்கிளா மாற்றி உங்க வாழ்க்கையை நீங்க என்ன செய்ய முடியும்? அருமையாக நடத்தி செல்வதற்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கு, வேற ஒருத்தவங்களுக்கு இல்லை. நாமளே என்ன செய்யணும்? நம்மளுடைய ஆற்றலை வெளியே. இன்னைக்கு எல்லாரும் வெயில வந்துக்கிறீங்க, எலுமிச்சை பழத்தை கையில் கொடுக்க பார்த்தாங்க. வேணான்ட்டார் சார், நான் ஜூஸ் போட்டு கொடுத்துட்றேன்.
எலுமிச்சு பழம் கொஞ்சம் தப்பா நினைப்பாங்க, கூட்டினா நாங்கள் பைத்தியம் பிடிச்சிருக்கோம் கிடக்குது, ஏன் எங்களுக்கு எலுமிச்சு கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. அதனால ஜூஸை கொடுத்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால சரி ஜூஸாக கொடுத்துலாம் சொல்லி பப்பி பழம் ஜூஸ். இன்னைக்கு என்ன சார் சொல்லுங்க ஐயா, எங்க இருக்கீங்க பாத்தீங்களா இல்லையா? ஏன்னா யாருக்கும் சமைக்க தெரியாது, ஏதோ 1-2 பேருக்கு சமைக்க தெரியும் பரவாயில்ல. ஆனா பெரும்பான்மையான ஆண்களுக்கு சமைக்க தெரியாது. அவங்கள கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தினா சரியா இருந்திருக்கும். நீங்க உங்க வயசு என்னமா? இல்ல நான் ஒண்ணு, உங்க வயசு என்ன? 68 அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க நல்லா சாப்பிடுறோம் அப்படின்னு. ரெண்டுமே தப்பு. நீங்களும் நல்லா சமைச்சு தர்றது இல்ல, நாங்களும் நல்லா சாப்பிடுறது இல்ல. உண்மைதான். நாங்களும் சாப்பிடுறது இல்ல, நீங்களும் அதிகமாக மாறிவிட்டது. நிறைய மாறிவிட்டது நம்ம கிட்ட. அதனாலதான் இன்றைக்கு நிறைய நோய்கள் உணவு சார்ந்து நமக்கு உருவாகின்றன. குறிப்பா இப்ப நமக்கு என்ன அதிகமாயிடுது, நமக்கு சாப்பிடுறதுல எண்ணெயினுடைய பயன்பாடு அதிகமாயிடுது. சொன்ன மாதிரி உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அதை சும்மா மிளகாத்தூள் போட்டு வானல்ல அப்படி கொஞ்சம் பரட்டி கொடுத்தா நம்மளே தேடிக்கொள்கிறோம் என்று அர்த்தம். கரெக்டுங்களா? வேக வைக்கிறது ஒண்ணு இருந்தா போதும், நம்முடைய உணவை நாம நல்லா மெயின்டைன் பண்ணி உடம்பையும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்ப இந்த வறுக்கிறதுன்னு வருதோ, கரெக்டுங்களா? வறுக்கிறதுனா என்ன, நான் எண்ணெய் ஊத்தி வறுக்கிறத சொல்றேன், இருந்ததோ அப்பயே நம்ம ஆரோக்கியம் கெட்டு போச்சு. இன்னைக்கு நீங்க பாப்பீங்க 30 வயசு ஆளுங்களுக்கெல்லாம் கொழுப்பு அதிகமாயிருக்கு. நான் சொல்ற கொழுப்பு திமிரு இல்ல, தெளிவா இருக்கிறேன். கற்பூரம் போல நிக்கலாம். எப்படிங்க கற்பூரம் எப்படி இருக்குங்க? எப்படி நீங்க கற்பூரமா நான் நினைக்கிறேன் இல்ல, நான் விளக்கேன்னா. அடுத்து நம்ம வந்து பேச இருக்காங்க நமது சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர் யாரும் கமலாரக்கட்டுடைய அம்மா பேச இருக்காங்க. இன்னும் அடிக்கடி கொஞ்சம் பேசிருக்காங்க. நம்மளோட ஒரு சகோதரியா பழகிறாங்க. அணுகுமுறையில் தாயம் போல அன்னைக்கு என்ன பண்றாங்க, உதவிகள் செஞ்சு கொண்டிருக்காங்க. இது முகசுதி அல்ல, உண்மை. இந்த நிகழ்வுக்காக அவங்க வந்திருக்காங்க. இவங்க பேசி முடிச்ச உடனே நம்ம ஊர் கிராம துணைத் தலைவர் ஒரு சில வார்த்தை பேசி முடிச்ச உடனே அம்மா என்ன பண்ண நம்மளுக்கு சமூக நல வாரிய தலைவர் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கேம்பை இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பேசணும் நீங்க கேட்கணும். ஏன்னா சமூக நல வாரி மூலியமா என்னென்ன பணிகள் இருக்குது, என்ன மூலியமா நிறைய திட்டங்கள் இருக்குது. பெண்களுக்கான நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க யாரும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லி அவங்க ஆதாரம் பண்றாங்க. ஏன்னா அதை பத்தி அவங்க பேசுவாங்க. இப்ப நம்ம சட்டமன்ற உறுப்பினருடைய துணையாளர் நம்ம புதுச்சேரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறையின் சத்துணவு வாரியம் நடத்தும் இந்த சத்துணவு முகாமில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்த சமூக நலவாரி தலைவர் அவர்களும், தலைமையேற்றுள்ள குருதி நகர் தலைவர் அவர்களுக்கும், முன்னிலை வகித்துள்ள சிறுபையின் தலைவர் அவர்களுக்கும், தருண் சொசைட்டியின் தலைவர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறையின் திட்ட அலுவலர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய முகமது நோமன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சந்திரகலா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் எனது இனிய நன்றி கிடந்த இனிய மாலை எல்லாருக்கும் வணக்கம். இந்த இப்ப இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் நோவு இருக்கு. யாருக்காவது எல்லாம் இருக்குதா தெரியுமா? சொல்லுங்க. இங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு யாருக்காவது எந்த நோவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோவு இருக்குது. அது ஏன்? அது நம்ம சத்தான பொருளும் சாப்பிட்றது இல்லை. அதனாலதான் இப்ப எனக்கு கூட சமீபத்துல எனக்கு ஒரு நோவு வந்து எனக்கே தெரியல. நானும் இந்த மாதிரி உங்களை செக் பண்ணாம விட்டுட்டேன். இப்ப திடீர்னு சார் சொன்னாங்க, உனக்கு வந்து இப்ப நீ போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கறதே கிடையாது. சரி, அதுக்கு என்ன செக் பண்ண என்ன இருக்கு போகுதுன்னு நினைச்சுன்னு விட்டுட்டேன். திடீர்னு இப்ப போய் செக் பண்ணும்போது எனக்கு தைராய்டு இருக்கு. அது மாதிரி நீங்களும் கண்டிப்பா உங்களோட உடனடியா கவனிங்க, செக் பண்ணுங்க, பாருங்க. நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா சமைச்சு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அதனால சத்தான பொருளா சமைங்க. இந்த பருப்பு வகைகள், இந்த கீரை வகைகள் நம்ம சத்தான பொருளை சமைச்சுக்கிட்டா நம்ம நோய் இல்லாம நம்ம நீண்டகம் நல்லா இருக்கும்.
இப்போ சார் சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, நீங்கள் சொன்னது போல கேட்டு நம்ம கடைப்பிடிக்கணும். இப்போ சமூக நலவாழ்வு நோன்பு வைக்க போகிறாங்க, அதை கடைப்பிடிச்சி 5 நாள் முகாமில் கலந்து அதை கடைப்பிடிச்சி நீங்களும் கண்டிப்பாக எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்றது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக ரத்தன சுருக்கமாக பேசாமல் இருக்கின்றன சட்டமன்ற உறுப்பினர் துணை அவர்களுக்கு நன்றி. நம்ம எப்படி சொல்ல மாட்டேன், என்ன திறமை இருக்குது சொல்லுங்கன்னாவே என்ன சொல்றது, என்ற ஒரு திறமை இருக்குது, எந்த திறமை சொல்றதுன்னு சொல்லி யோசிக்கிறோம். முழு உடல் பரிசோதனையை செஞ்சுக்கணும்னு சொல்லி ஏன் சொல்லும் போது அநேகர் தாக்கப்படுவது அந்த புற்றுவியாதியில் தான். பெண்கள் அதிகமாக தாக்கப்படுவது மார்பக புற்றுநோயும் தொடர் சிகிச்சைனால. நம்புறீங்களா? நீங்க தயவு செய்து வெக்கப்பட வேண்டாம். டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் முன்னாடி யார்கிட்ட போய் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றோம்னா டாக்டர் கிட்ட உண்மை சொல்றீங்கன்னா இருக்கிறத கலந்து விட்டுறாங்க. அந்த டாக்டர்லாம் இப்ப இல்லை. திரும்ப 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 மேடம் மேடம் இங்க பாருங்க மேடம், இங்க பாருங்க. கொஞ்சம் கிட்ட போயிடுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஓகே மேடம், இங்க பாருங்க மேடம், இங்க பாருங்க. அம்மா கிட்ட சொன்னோம், இங்க பாருங்க. பல நல்ல காரியங்களை செய்து நமக்கெல்லாம் பல விதத்திலே உதவி புரிந்து நம்முடைய நகரை பெருமைப்படுத்திக் கொண்டு வருகிறார் என்பதை நாம் மிக்க நன்றி கடமைப்பட்டுள்ளோம். அடிப்பட்டதா? ஆமா, அதனால உங்களுக்கு ரைஸ் லிவர் மாதிரி காயமா இருக்கு, அதுக்கு மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இப்ப நாங்க மருந்து எடுக்க கூட முடியாம உட்காந்துட்டு இருக்கோம். சில காரணம் அனைவருக்கும் வணக்கம். இந்த சம்மருக்கு ஏற்ற கேம்ப் தான் போட்டிருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஊட்டச்சத்தான சமையலை வந்து நம்ம சமைச்சு கொடுக்கலாம். ஸ்கூல் போகும்போது செஞ்சு கொடுக்க முடியாது. வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வேணுறது டெய்லி கீரை, காய்கறி, வெஜிடபிள்ஸ், அதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கணும். பசங்க வந்து ஆசைப்படுவாங்க தான் சாப்பிடணும். ஏன்னா அது வந்து டேஸ்டியாக இருக்கிறதுனால அதுலேயே தான் அவங்களோட எண்ணெல்லாம் அதுலேயே தான் நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். சார் ரொம்ப அழகாக சொன்னார். ஆனால் முன்ன மாதிரி அந்த காலத்தில் இந்த சமையல் வந்து இன்னைக்கு கிடையாது. அடுப்புங்கிறதே இன்னைக்கு வந்து கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பொருள். என்ன பண்ணுறோம், இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு ஹை ஃப்ளேம் இதெல்லாம் சமைச்சு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சதுக்கு சமைக்கிறோம். பட் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு என்ன வந்து நியூட்ரிஷன் நிறைய இதில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க கேம்ப்ல. பருப்பு, கீரை, ஏன்னா நம்ம வந்து காஸ்ட்லி ஐட்டம் சொல்லாது, ரொம்ப சீப்பு. பண்ண முடியும் சொல்லி எப்படி செய்வதற்கு இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு உதவும், கிடைக்கும் உங்களுக்கு. இது பல்வேறு உதவிகள்
பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தாய்மார்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டீங்க, சகோதரிகள்லாம் வந்து கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு இருக்கிற திறமைகள் சொல்லுங்க. புரோட்டீனு அதுக்கு சத்துலாம் கொடுத்துட்டு வரும். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்டதான சத்து உணவுகள் பற்றி பேசலாம். அடுத்தது இந்த புஷ்பகாந்தி இங்கே மிக சிறப்பாக பாதுகாக்கிறார். இங்கே இந்த 5 நாட்களாக நம்முடைய தொகுதி எம்எல்ஏனுடைய துணைவர் அவர்கள் இந்த முகாமை தொடங்கி வைத்தார்கள். அது மிகவும் சிறப்பாக நடந்தது. இங்கே கணவருக்கும் படைத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய பிறப்பு வேண்டுகோளை விடுத்து இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நண்பர்கள் இருக்காங்க, உங்களை போல நல்ல உள்ளங்கள் எங்களோடு இருப்பதால் தான் பணி செய்ய முடியும். குறிப்பாக நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு உதவினாலும் நீ பங்கு பெறுவீங்களா? உங்க கருத்து நம்ம வந்து இங்க கத்துக்கிட்ட இவ்வளவு பேர் வந்திருக்கோம். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து சீரியலை பார்த்து டென்ஷன் ஆகி இன்னும் கொஞ்சம் டென்ஷனை ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம இங்க வந்து பல விஷயத்த கத்துக்கிட்டது இல்லாம ஆரோக்கியமா வாழவும் போறோம், அதோட வந்து நம்ம சம்பாதிக்கவும் போறோம். நீங்க எல்லாரும் சாதாரண பார்க்க போனோம் லைஃப. அது என்ன பண்ண அடைஞ்ச கண்ணு தெரியும். அவங்க சின்ன பிள்ளை டிவி பார்த்து சீரியல் பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, டென்ஷன் ஆகியிருக்காங்க. அதிகமான ஆழத்துல போய் சில வன்முறைகள் தூண்டிவிடுங்கிறத பார்த்தோம். ஒரு சீரியல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாமியாருக்கு மருமக பாசமா படம் வாங்கி கொடுக்கறத பார்ப்போம். படமும் சினிமா தெரியல, அது காமெடியில போட்டாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மனசுல இருக்கிறது பாங்க, நீ சிவப்போட கேட்டு போற மாறி மூட்டை போற ஒன்ன பான்னு சொல்லி. அப்ப மாமனார் மருமகளுக்குள்ள இருக்கிறதான அந்த வன்முறைகளை காட்டி இப்படிதான் பண்ணா மாமியாருக்கு அடி விழும், வழிக்கு விழுந்தா இடுபடியும் என்றதை சீரியலை கற்றுக் கொடுக்குது. எந்த சீரியலாவது குடும்பத்தை பாதுகாக்கணும் அதை சொல்லுவார். மணிவண்ணன் கரெக்டாக சொல்லுவார். ஒரு திரைப்படத்தில் நேரம் எடுக்க விரும்பல. சினிமாவில் காதலை காட்டுவான், காதலுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத காட்டுறதை பார்த்தீங்களா கேட்டேன். எனக்கு காட்டின படம் ஓடாதுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் எடுக்கிறது வேண்டும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி தான் காட்டுவாங்க. பின் விளைவில் காணிக்க மாட்டேன் ஒரு ஈர்ப்பு கொடுத்து மக்களோட சிந்தனை சிதறடிச்சு வாழ்க்கை சின்னமாக்குறதான காரியங்களை பார்ப்போம். இப்போ யாராவது சொல்ல வரீங்களா? ஆனால் இங்கே வருவதனால நன்மை உங்களுக்கு கற்றுக்கொண்டீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்புக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கோம். நீங்கள் வாழ்க்கையில் அவங்க சொன்னாங்க கற்றுக்கிறது நம்ம மாத்திரமல்ல, நம்ம நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். என்னமா செய்ய வேணா அதை ஒரு சின்ன வேலைக்கு நீங்கள் விற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் கிளாஸ் ஆரம்பித்தோம். இலவச தையல் பயிற்சி பண்ணி ஒரு 6 மாதம் நடத்திட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேட்சுக்கு 15 பேர் இல்லை 15 பேர், மொத்தம் 3 பேட்ச் நாங்கள் நினச்சிருக்கோம், 45 பேர். இப்போ 45 பேர் பார்த்தீங்கன்னா தனியாக வீட்டில் உட்காந்துன்னு தச்சு அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, தேவையான பொருளாதாரத்தை சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. இந்த 45 பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வராதாங்க. வீட்டை விட்டு வெளியே வராத ஆட்களை போயிட்டு பேசி கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இலவசமாக தான் கொடுத்தோம். இன்னைக்கு 45 பேரும் நல்லா ட்ரைனிங் பெற்று வீட்டில் சம்பாதிக்கிறாங்க. கார்மெண்ட்ஸை போயிருக்காங்க, அதாவது டைம் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னு சொன்னாங்க அவங்க காசு கொடுத்தாங்க, நான் சும்மா வாங்கி கொடுக்கல, அவங்க கேட்டாங்க வாங்கி கொடுத்தாங்க ஒரு வைக்கலாம். அதனால் சில காரியம் சொல்லுவோம். அப்போ என்ன சொல்ல வரீங்களா நீங்கள்? எங்க வீட்டுல நானே சமைச்சு பசங்களுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியுது. இங்க செஞ்ச எல்லாத்தையும் டெய்லி ஒண்ணு சமைச்சு கொடுத்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில ரொம்ப பொறுமையா நல்லபடியா கத்து கொடுத்தாரு, அதுக்கு நன்றி. மேடை பயம் இருக்கும் இல்லை கலக்கலாம் பேசலாம். உங்க குடும்பத்துல கொடுத்தீங்கன்னா நீங்க இருந்தா பண்ணி பழக்கலாம். வாங்க அடுத்த ரேக்கா மேடம். இப்போ வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் ஃபீஸ், ஒரு நாள் செமினார் கிளாஸ்ல உங்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டி இவ்வளவு வந்து இது மட்டும் இல்ல, ஒண்ணு நிறைய கான்செப்டா வச்சிருக்காங்க, நிறைய ஐடியாஸ். சத்யா, ரீனா, அலமேலு, அலமேலு, வசந்தலட்சுமி, தமிழ் ஒரு 5 பேர் சகுந்தலம் வாங்க.
ராஜேஸ்வரி அம்மா வாங்க. சீக்கிரம் வாங்க. கலைச்சல் முன்ன போங்க. கொஞ்சம் கிட்ட சார். சகுந்தலா நமிச்சல் விடுவாங்க. ஆக்னஸ் தமிழ்ச்செல்வி இருந்தாங்க. யாருக்கு கவிதா வாங்க. சாரதா சாரதா எஸ் கவிதா வாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட் வாங்க. இங்க பாருங்க. சண்பகம் வாங்க. ஆனந்திங்க சகாய் செல்வங்க. சரஸ்யா இருக்கும். இங்க பாருங்க. சிலந்தேவி இங்க பாருங்க. கொஞ்சம் நேரம் இங்க பாருங்க. உங்க பேர் என்னவா? ஆனந்தி இல்ல ஆனந்திங்கம்மா. ஆனந்திங்க சார் சார் ஐஸ்வர்யா விடுங்க. அக்ஷய் விட கமலி ரெண்டு ரேஷ்மாவோட இப்ப சமீபமா நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள் முன்னால ஒரு முதன்மை மீட்டிங் நடத்திருக்கு. இந்த சமயத்துல நான் ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம்ம பாண்டிச்சேரி மாநிலம் ஒரு எடுத்துக்காட்டு மாநிலம். ஒரு நல்ல அரசாங்கம் அமைந்திருக்கின்ற நேரத்துல இந்த புதுச்சேரி மாநிலத்தை வெகு சிறப்பா கொள்கை என்பது மிகவும் முக்கியமா இருந்தது. மாநில சத்துணவு கொள்கையை ஏற்படுத்துறதுக்கு நம்முடைய ஐயா அவங்க நம்முடைய சட்டமன்ற ஐயா அவங்க நம்ம சட்டமன்றத்தில் எதிரொலித்து மாநிலம் வந்து சத்துணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு மாநிலமா ஆக்கணும். அதுக்கு வந்து முதல் இது வந்து என்னன்னா எங்க மத்திய அரசாங்கத்தில் ஒரு இடமா இருக்கிறது வந்து ஒரு அங்கன்வாடி திட்டம் என்பது ஒரு திட்டம். அதனால பென்ஷன் கொடுக்குற திட்டம் இருக்கு. ஆனா காலை வேலைகள்ல அதிகமான வேலைகள்ல ஒரு எனக்கான ஒரு வழிகாட்டி அமைக்கணும். ஒரு நல்ல அரசாங்கம் அமையும் போது நம்ம ஐயா இருந்திருக்கிறாங்க அவங்க. அதனால எங்க மத்திய அரசு சார்பில் நம்முடைய எம்எல்ஏ ஐயா அவங்களுக்கும் நம்முடைய மோகன் ஐயா இருக்கும் என்னுடைய புதிய உதவி தலைவர் அவர்களுக்கும் தலைவர் செயலாளர் அவர்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இந்த பயிற்சியை கத்துக்கிட்டு இந்த பகுதியை ஒரு முன்னாடி திட்டமா இல்லைங்களா? நீங்க பாருங்க
இங்கே கவனிங்க, நான் கொடுத்துட்றேன். சரஸ்வதி அம்மாவுக்கும் அந்த சத்துணவு வாரியம் இணைந்து நடத்தும் இந்த சத்துணவு முகாம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே சிறப்பு செய்ய வந்துள்ள வைஸ் பிரசிடென்ட் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களுக்கும், செக்ரட்டரி மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்களுக்கும், இந்த சாரான் சொசைட்டியின் வைஸ் பிரசிடென்ட் ராஜமோகன் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய செக்ரட்டரி மோகன் அவர்களுக்கும், இந்த சத்துணவு திட்டத்தை செயல்முறையாக காட்டிய திருநாவுக்கரசு அவர்களுக்கும், ஃபீல்டு பப்ளிசிட்டி ஆஃபீஸர் தமிழ்மணி அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்தியுள்ள பால்ராஜ் அவர்களுக்கும், அனைத்து மகளிர் குழு சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் முதல் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாரன் சொசைட்டி மோகன் ஐயா பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனப்பூர்வமாக செய்வாங்க. அதாவது நிறைய பேர் செய்வாங்க விளம்பரத்துக்காக, நிறைய பேர் சும்மா நானும் சேவை செய்கிறேன்னு செய்வாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் எப்போ இந்த சமூக சேவைன்னு ஆரம்பித்தனோ அதுலேருந்து, அதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் பண்ணியிருக்காரு. நான் வெளியே வந்து இந்த சேவை செய்ய ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா, நான் சந்தித்த ஒரு நல்ல மனுஷங்கள் அவர் ஒருத்தர். ரொம்ப மனப்பூர்வமாக டெடிகேட்டட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமாக இன்னைக்கு யாருக்கும் மனசு வராது. பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர் அவங்க வாழ்க்கை பார்க்கவே இன்னைக்கு சரியா இருக்குது. மற்றவங்களுக்காக உதவி செய்யணுன்ற எண்ணம் உள்ளவங்க ரொம்ப கம்மி. நான் பசங்க மத்தியில் பேசினாலும் யார் மத்தியில் பேசினாலும் சொல்றது, நம்ம குடும்பம்னு இல்லாமல் நம்மளால முடிஞ்ச உதவியை, ஒன்றும் பெரிய உதவியும் கிடையாது, நம்மளால முடிஞ்சது பக்கத்துல நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சாதான் நம்மளுடைய சமுதாயம் முன்னேறும். அது மாதிரி அந்த வகையில் அவங்க ரொம்ப சிறப்பான செயல் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஒத்துழைப்பு என்னைக்கும் இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து வர சூழ்நிலையில நம்ம குடும்பத்தினருக்கு நம்மளால நம்ம சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்னைக்கு செயற்கையா சுவையை மட்டும்தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்கு சத்துக்கோ இல்லை அதில் உள்ள நம்ம அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பண்றதுக்கோ நம்ம எந்த விதமான எதுவும் எடுக்கிறதே இல்லை. இப்போ அதுக்காக அவங்க முன்னுரிமை கொடுத்து இப்போ நம்ம திருநாவுக்கரசு அவர்கள், இப்போ இந்த மோகன் அவர்கள், நம்ம இவங்கெல்லாம் பெரியவங்கலாம் இன்னைக்கு அதுக்காக முயற்சி எடுத்து அதுக்கு அந்த இது நடத்தணும், அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சு நிற்கிறாங்க. இதுக்கு நம்ம கலந்துக்கின்னு நம்ம அந்த சர்டிஃபிகேட் அப்படி அதோட நிறுத்திடாம அதை பின்பற்றணும். இன்னைக்கு வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அதாவது சுவையை கூடுறதுக்காக அந்த அஜினமோட்டோ அந்த அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல சார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப வயிற்று வலி இதெல்லாம் ஏற்படுத்தும் நம்மளுக்கு. நானே அதை அனுபவிச்சிருக்கேன், எனக்கே அந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக தான் இப்போ எங்கள் வீட்டில் சில இந்த வழிமுறைகள்லாம் எங்கள் சார் சொல்லி இப்போ பின்பற்றுறாங்க. என்ன கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்குதுன்னு கேட்டால் இது மாதிரிலாம் பண்ணால் அப்படி குறையும் தான், ஆனால் சத்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா இதை வந்து தெரிஞ்சிங்கன்னா அதோட விட்டுறது கிடையாது, பின்பற்றினா தான் இவங்களுக்கு வெற்றி. அவங்க இதை நடத்துறதுல வந்து இது கிடையாது, நீங்கள் அதை பின்பற்றினா தான் நம்ம அது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி, நம்மளால புண்ணியம் எடுக்குது அப்படின்னு சொல்லி. அதனால அதே மாதிரி இங்கே நீங்கள் இப்போ மேடையில் பேசுறதுலாம் சில பேர் கூச்சப்பட்டீங்க. என்னுடைய மனைவி ரமா அவர்களும் அப்படிதான் கூச்சப்படுவாங்க. ஆனால் இப்போ அது ஓரளவுக்கு அதை டெவலப் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியே பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது நம்ம வீட்டிலே அடைஞ்சு கிடைக்காம உங்களுக்கு ஒரு 4, அதாவது நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் வளரணும்னா ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை பரிமாறிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்பமும் முன்னேறும், நம்ம சமுதாயமும் முன்னேறும். அதனால இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
உங்க ஊரு சர்டிபிகேட் வாங்கிட்டோமே நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுட்டு நினைக்காதீங்க. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. அந்த பாடத்தை என்ன பண்ணுங்க, படிச்சு கொள்ளுங்க. சர்டிபிகேட் வந்து கொடுத்த ஊருக்கு சூடு விட்டுறாதீங்க. ஆமா, ஏன்னா அதை விட்டு சர்டிபிகேட் வந்து போயிட்டு பசங்களுக்கு இங்கே அடிச்சு போச்சுன்னு சொல்லி சூடு விட்டுறாதீங்க. ஒரு யூசர் கப்பு கொடுங்களேன். பார்த்து அவங்க வீட்டில் செஞ்சுட்டு வந்துருவாங்க. ப்ராடக்ட்டுங்க அதெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துனாங்க. நீங்கள் செஞ்சுட்டு அதை பார்த்து அவங்க வீட்டில் ரெடி நல்ல குவாலிட்டியா இருக்கான்னு பயப்படணும்னா அஜிதா மட்டும் போடலாம். எல்லாம் எங்க சகோதரி எங்க அம்மா மாதிரி செஞ்சது சுவையா இருக்கும். என் சகோதரி சொல்லிட்டு அப்புறம் அம்மா எங்க அம்மா இங்க இருக்காங்க, சகோதரி இங்க இருக்கிறீங்க. நெல்லிக்காய் சட்னி மாங்காய் ஜூஸ் இந்த வெயில் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஐஸ் தான் வந்துக்காது வேற ஒண்ணும் இல்ல